உங்களை ஒருத்தன் 6 மாதம் பிரிஞ்சிருந்தான்னா 6 மாதம் கழித்து திரும்பி வரும்போது 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லாத பல உயர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஒவ்வொரு முறை உங்களை பிரிந்து விட்டு அவன் பார்க்கும்போதும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 4 வாரத்தில் ஒரு 4 பிளாக்கு எதெல்லாம் மனுஷன்ட்ட அடைச்சிருக்கு, அந்த பிளாக் ஓப்பன் பண்ணி விட்டால் எப்படி தண்ணி பாயின்னு பேச போகிறேன். இந்த வாரத்தில் ஒரு பிளாக்கு, ஒரு தடை. மறுபடியும் தோண்டினான்ல, தோண்டின உடனே உள்ளே இருக்க தண்ணி வெளியே வந்த மாதிரி இந்த ஒவ்வொரு வாரம் நாம் செய்தியை கேட்கும்போது இந்த அடைக்கப்பட்டிருக்கிற இந்த மண் போட்டு மூடப்பட்டிருக்கிறத எடுத்து விடும்போது உங்கள் அப்பா ஏற்கனவே தோணுனது கைத்தட்டுங்க ஒரு தடவை இருக்குது. ஆமென். ஆபிரகாம் ஏற்கனவே பண்ண வேலை இப்போ வெளியே வருது. சிலுவையில் ஏற்கனவே முடித்த வேலை உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கை வெளியே வரப்போகுது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. இந்த இரவிலேருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிப்போம் திரும்ப அந்த வசனத்தை. 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி, எல்லாம் ஒரு தடவை சேர்ந்து வாசிங்க. வர வர விருத்தி அடைந்து ஆமென் மகா பெரியவனானான். ஆமென். கோத்திர பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களே பெரிய பணக்காரங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் பணக்காரன், ஈசாக்கு பணக்காரன், யாக்கோபு பணக்காரன். இவங்க 3 பேர் தான் கோத்திர பிதாக்கலாம். விளங்குமா சொல்லுங்கள். இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்கள கோத்திர பிதாக்களை போடுன்னு போட்டால் எப்படி போட்டிருப்பாங்க சொல்லுங்கள்? யோபு. யோபுனாங்க சார், யோபு பணக்காரங்கள சார். அல்ல, அந்த யோபு இல்லை, எல்லாம் அழிஞ்ச பிறகு இருந்தான் பார் ஒரு யோபு. இதை இவங்க புத்தி. எவன் காலில் இருக்க செருப்பு தேஞ்சிருக்கோ அவன் தான் கோத்திரப்புதா, இவங்க கணக்கு. ஆனால் அவர் கணக்கு எவன் டப்போட டப்பு கோத்திரப்புதா. ஆமென் சொல்லுங்கள். கோத்திரப்புதான்னா பணம் வந்தெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதாங்க மைண்ட் செட்டு. நேற்று பாருங்கள், கோயம்புத்தூருக்கு வண்டியை ஓட்டுறானா எங்கெங்கேயோ ஊட்டி கீட்டிக்கெலாம் கூட்டி போயிட்டு கடைசியில் 9 மணிக்கு என்ன நைட்டு சாயந்தரம் 4 மணிக்கு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டாப்புல கடைசியில். அப்புறம் பாதிக்கு மேலே தான் சரி இந்த ஜிபிஆர்எஸ் போட்டு விட்டு சரி போகலாம் அப்படின்னு போட்டால் கிளீனாக சொல்லுது, நீங்கள் நேராக போக வேண்டியது லெஃப்ட்டுக்கு போயிட்டீங்க, டோன்ட் வரி, லெஃப்ட்லேருந்து அப்படியே ரைட்டில் போய் நேராக போங்க. லெஃப்ட்டுக்கு போங்க. ரைட்டுக்கு போயிட்டேன், பரவாயில்ல, அங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டில் சுற்றி அப்படி வந்திருக்கேன். ஒரு இடத்துல லெஃப்ட்டில் நான் கட் பண்ணணும், நேராக போயிட்டோம். அது என்ன சொல்லுது, ரைட்டில் கட் பண்ணுங்கண்டு, ரைட்டில் கட் பண்ணு, திரும்ப லெஃப்ட்டில் கட் பண்ணுங்கண்டு, திரும்ப ரைட்டில் கட் பண்ணுங்கண்டு, திரும்ப ரைட்டில் கட் பண்ணுங்க. என்ன வந்தது, இப்போ லெஃப்ட்டில் கட் பண்ணுங்கண்டு. நான் யோசித்தேன், நம்ம ஊர் பாஸ்டர்ஸு ஜிபிஎஸ் அதை போட்டுருந்தாங்கன்னா நம்ம ஊர் பாஸ்டர் போட்டிருந்தா எப்படி போட்டிருப்பாங்க? நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு வரேன், விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போட்டு, அறிவு கட்ட மடப்பையில் உனக்கெல்லாம் அறிவே இல்லை அது பேசுவோம். லெஃப்ட்டில் போடா, ஸ்தோத்திரத்தோடு போகணுன்னு சொன்னேன்ல, நீ எங்கே படிச்சு நீ மண்டையில் கொட்ட போகிறேன், நேராக போ. தெரியாமல் போயிட்டேன். சில நேரம் அது என்ன சொல்லும், அமைதியாக அது என்ன சொல்லுன்னா அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் வந்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லும். வேறு ஒன்றும் சொல்ல. இவனா சொல்ல, அமைதியாக வாயை பொத்திட்டு எங்கிட்டு திரும்ப நேரம் வந்துக்கிட்டே இரு. சரி, ரைட்டு லெஃப்ட் எத்தனை தடவை சொல்கிறேன், நீ என்ன தாண்டா படிச்சிருக்கிற, இன்னைக்கு காலையில் ஜோம் பண்ணியா, லெஃப்ட்டில் திரும்ப ரைட்டில் திரும்புகிற, நீ விளங்கவே மாட்டாடா. தமிழ்நாட்டுக்காரன் ஜிபிஆர்எஸ் போட்டிருந்தான்னா இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் ரொம்ப ஜென்டிலாக போட்டிருக்கிறான். லெஃப்ட்டில் போயிட்டே பரவாயில்லப்பா, நீ ரைட்டில் போ. நான் என்ன சொல்கிறேன், அது கூட அன்பாக நடத்துது. ஆனால் ஒரு பாஸ்டால் அன்பாக நடத்த தெரியல. இல்லையா சொல்லுங்கள். ஆனால் தேவன் அந்த கிரேஸை இதைத்தான் சொல்கிறாங்க, இது இனிமேல் நீங்கள் சுற்றி தான் போகிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்துங்க. நான் பார்த்துட்டேன், ஏன்னா போகிறவன் டயர்டாயிருவான்ட்டு. போகிறவன் நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கணும். அப்படித்தான் சித்தத்தை மிஸ் பண்ணால் கூட சில நேரம் தேவன் சொல்லவே மாட்டார் பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, கோத்திரப்பிதான்னு ஒன்று நீங்கள் நம்மலாம் ஒரு ஏழைகளை தான் கோத்திரப்பிதாவை வச்சுருக்கணும். பெரிய பாஸ்டர்னா யார் சார்? நடக்க முடியாமல் வந்தால் பெரிய பாஸ்டர். ஆனால் தேவன் செலக்ட் பண்ண ஆளெல்லாம் ஆமென். இல்லை புரியல, இது மதம் சார், மதம். கோத்திரப்பிதாவை நீ செலக்ட் பண்ணால் ஒரு ஏழையா 4 ஏழையா பார்த்து போட்டிருப்பேன். இருக்கிறாங்க சார், இன்றைக்கே கீழே வந்திருப்பாங்க சார் கமெண்ட்டில். இவங்கெல்லாம் யாருன்னா பணத்தை பேசினா பிடிக்காது, பணத்துக்கு எதிரி. பணத்தை போட்டு மிதிச்சுட்டு அப்புறமேட்டு அதில் போய் 4 இட்லி வாங்கிட்டு வாண்டுருவேன். இவள் நேரம் இந்த பணத்தான மீச்ச. என் அன்புக்குரியல, தாங்கள் பணக்காராவதில்லை, பணத்தை பற்றி பேசுகிறதும் அவர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கிறிஸ்தவன் ஏழையாகவே இருக்கணும், தரித்திரமே இருக்கணும்.
உங்களை ஒருத்தன் 6 மாதம் பிரிஞ்சிருந்தான்னா 6 மாதம் கழித்து திரும்பி வரும்போது 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லாத பல உயர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஒவ்வொரு முறை உங்களை பிரிந்து விட்டு அவன் பார்க்கும்போதும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், 6 மாதத்துக்கு வரக்கும் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்? உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்க போகிறது.